கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு பெரிய திருச்சபையிலே அதன் போதகரை அதில் உள்ள மூப்பர்கள் கடிந்து கொண்டார்கள். நீங்கள் இங்கே வந்து பல ஆண்டுகளாக பணிபுரிகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ஒரே ஒரு வாலிபனை தவிர வேறு யாரும் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 ஆண்டுகளிலே ஒருவரை மட்டும் ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தியிருக்கிறீர்கள். அப்படியானால் உங்கள் பணியிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கடிந்து கொண்டார்கள். இவருக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது. ஆண்டவரே, நீர் கொடுத்த பணியை நான் சரியாகத்தானே செய்து வருகிறேன். ஆத்மாக்களை ஏன் ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியவில்லை? நீர் கொடுத்த புண்ணியத்தில் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனே. எனவே இந்த பணியை நீர் ஆசீர்வதித்தார்கள் என்று அவர் ஜெபம் பண்ணினார். சில நாட்கள் கழித்து அந்த ஒரு வாலிபனும் திருச்சபைக்கு வருவது நின்று போயிற்று. 7 ஆண்டுகள் கழித்து அருகில் உள்ள ஒரு பெரிய பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய திருச்சபையிலே தலைமை போதகராக பணியாற்றுகின்ற ஒருவரிடத்திலிருந்து இவருக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினீர்கள். எனவே இந்த ஆலயத்தை நான் புதிதாக பொறுப்பேற்கிறேன், வந்து ஆசீர்வாத ஜெபம் செய்துவிட்டு போங்கள் என்று அழைத்திருந்தார். இவர் அப்படியே அங்கே போன போதுதான் தெரிந்தது, இவரை அழைத்தவர் அந்த வாலிபர் தான். அவர் வேதாகம கல்வி பயின்று ஆப்பிரிக்காவுக்கு சென்று அநேக நல்ல பணித்தளங்களை ஸ்தாபித்து நற்பெயர் பெற்றவராய் புதிதாக ஒரு பெரிய ஆலயத்திலே ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியானால் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு ஆத்மாவை கொண்டு அநேக ஆத்மாக்களை அவர் சந்தித்திருக்கின்றார். ஒருவேளை அநேக ஆத்மாக்களை நான் ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தும்படிக்கு அவர் என்னிடம் ஒப்படைக்காவிட்டாலும் எனது மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மூலமாக அநேகருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர்களை ரட்சித்திருக்கின்றார். எனவே என்னுடைய பணிகள் எல்லாம் வீணாய் போகவில்லை. கர்த்தரிடத்தில் எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. ஒரு நாள் நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் போதுதான் நம்முடைய ஊழியர்களின் பலனை பெற்றுக் கொள்வோம் என்று அவர் சந்தோஷப்பட்டார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேற்போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நாம் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கிடவும். நாம் செய்யும் ஊழியர்களின் பலனை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கின்றார். எனவே நாம் செய்யும் ஊழியர்களிலே நிந்தைகளையும் அவமானங்களை பட்டிருந்தாலும் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார். அது நிமித்தம் நாம் ஒரு நாள் அவருடைய பரிசுநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவே சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய ஊழியர்களை செய்வோம். அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.